வெல்கம் டு வின்சிஸ் கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் பொடிசாக. அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கு பிறகு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் போட்டு கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், தேவையான அளவு கொஞ்சம் பண்ணுறதுனால. இப்போ கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து நல்லா வேக வச்சு அதை பொடியாக ஆக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிக்கனில் நான் கொஞ்சமாக வேக வைக்கும் போதே போட்டுக்கிட்டேன். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விரவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா விரவி எடுத்துப்போம். அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா விரவிட்டோம். இதை நம்ம குட்டி குட்டி பவுலாக பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம கையில் வச்சு அமுத்தி அதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். கையில் வச்சு நல்லா தட்டி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அது நம்ம கட்லட் ஷேப்புக்கு வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதுவும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் இதை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா முக்கி எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது போலயே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் தோசைக்கல்ல பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கட்லெட்டை ஒன்று ஒன்றா நம்ம தவாவில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம தவாவில் போட்டுட்டோம். மீதி கொஞ்சம் இருக்குது. நம்ம இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சைடை வெந்துட்டு நம்ம இப்போ அடுத்து மாற்றி போட்டுக்கலாம். அதை இனி ஒரு சைடு வேகிறதுக்காண்டி பாருங்கள் எவ்வளவு அழகாக கலர் மாதிரி இருக்குன்னு. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 பக்கமுமே நல்லா வெந்துடுச்சுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. வெளியே முறுன்னு நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.